வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உதவியாளர் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஹியூஜ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு 38,000 ரூபாய் இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது எல்ஐசியிலிருந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டட்னு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 21 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 150 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 21 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சென்னையில் 6 வேக்கன்சிஸ், கோயம்புத்தூரில் 5 வேக்கன்சிஸ், ஒசூரில் 1 வேக்கன்சிஸ், காஞ்சிபுரமில் 1 வேக்கன்சிஸ், காரைக்குடியில் 1 வேக்கன்சிஸ், கரூரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. மதுரையிலையும் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலியில் 1 வேக்கன்சிஸ், திருப்பூரில் 1 வேக்கன்சிஸ். ஓகேங்களா? மொத்தமாக 21 வேக்கன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 16 ஏப்ரல் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் ஏப்ரல் 30 வரைக்கும் டைம் இருக்குது. இந்த போஸ்டிங்க்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஜூன் மாதம் முதல் வாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். அதாவது www.lichousing.com அப்படிங்கிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா சிட்டியை 3 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சிட்டியில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கிடைக்கிது அப்படின்னா மந்த்லி சிடிசி பார்த்திங்கன்னா 41,509 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி கேட்டகரி 2ல் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கிது அப்படின்னா 39,909 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சிடிசி அதாவது மாத சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு கேட்டகரியில் இருக்க சிட்டியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கிது அப்படின்னா 38,750 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 4.9 lakhsலேருந்து 4.6 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்சஸ்லேயே மீல் கூப்பனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஒர்க்கிங் டேலையும் 210 ரூபா உங்களுக்கு மீல் கூப்பன் கிடச்சிரும். அது இல்லாமல் நிறைய அலவன்சஸ் இருக்குது. அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது, மீல் கூப்பனோட சேர்த்து கொடுக்குறாங்க. அதையும் அதே மாதிரி பிஎஃப் பிடிக்கிறாங்க, மெடிக்கல் கிளைம் பண்ணுறாங்க, குரூப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ப்ராபஷன் பீரியட் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு 6 மாதங்கள் ப்ராபஷன் பீரியட் இருக்கும். அதே மாதிரி அந்த 6 month ப்ராபஷன் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பர்மனெண்ட் ஆகிடும். இது பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 150 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். இது பர்மனெண்ட்டான மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2026 அந்த டேட் படி 21 30 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு கிராஜுவேஷன், ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அந்த கிராஜுவேஷனில் 55% மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருக்கீங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அல்லது பார்ட் டைமில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரஸி தெரிஞ்சிருக்கணும், அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது, ஒர்க்கிங் நாலேஜ் எல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 to 30 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதில் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு டவுட் வருங்கிற பட்சத்தில் இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏப்ரல் 2 1996 ஏப்ரல் 1 2005 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கடுத்து இன்டர்வியூ இருக்கும். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் சிபிடி பேஸில் தான் எக்ஸாம் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 கொஸ்டின்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்கில் 40 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டியில் 40 கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில்லில் 40 கொஸ்டின்ஸ், மொத்தமாக 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி இன்டர்வியூவில் இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு கம்பைன் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் யார் ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. அவங்க சொல்லியிருக்க இந்த வெப்சைட்டில் www.lichousing.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் தரணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அதோட 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து பெய்ட் பண்ணணும். இந்த ஃபீஸ் எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருமே பெய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 30 வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. அதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கரியர்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளிக் பண்ணி அதில் அப்ளை ஆன்லைன் கொடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க, ஒன் டைம் படித்து பாருங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைல் சைஸு, ஃபார்மேட்டு, ஸோ இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர், இன்டர்வியூக்கான கால் லெட்டர் எல்லாமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலமாகவோ SMS மூலமாகவோ தெரியப்படுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மாக என்ன ஃபோன் நம்பர், என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன்ஸ் படித்து பார்த்துருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.